ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் சீசன் 9 உடைய சகாப்தம் இன்றோடு முடிய போகுது. ஸோ அதனால் எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்கெல்லாம் பேக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஏவி வந்து போட்டிருக்காங்க. அது டோட்டலாக த்ரூ அவுட் தி சீசன்ஸை வச்சு எல்லாரை வச்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது லிட்டரலாக ஒரு மாதிரி கண்கள்லாம் வந்து கலங்குற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லாண்டு. மோர் ஓவர் உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு மாதிரி மைண்டு பிளாக் ஆகி ஒரு மாதிரி எமோஷன்ஸை கொட்டுற அளவுக்கு வந்து ஆகிட்டாங்க. ஏன்னா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூவிஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு முறை உங்களுடைய பேரை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. ஒவ்வொருத்தருடைய பேரும் வந்து சொன்னார். பிரவீன் ராஜ், வினோத், திவ்யா, விக்ரம், சபரி, அரோரா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய பேரை வந்து சொல்லும்போது அவங்க மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா மறுபடியும் அந்த பேர்களை வந்து அந்த குரல் வந்து உச்சரிக்காது. அந்த 50 நாட்களோ இல்லை 70 நாட்களோ 80 நாட்களோ இந்த வீட்டுக்குள்ளே இருந்து அதை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. கரெக்டு தானே? ஸோ அப்போது அதுக்கு முன்னாடி ஒரு மூவி வந்து போடுறாங்க, ஒரு ஏவி வந்து போடுறாங்க. அவங்க எப்படி இந்த சீசன் முழுக்க வந்து த்ரூ அவுட் த சீசன் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது, பயங்கரமாக இருந்தது. அதை பார்த்துட்டு உடனே பிக் பாஸ் அவர்கள் இந்த பேரை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. அப்படி சொல்ல ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடைசியாக 2 பேரை ஒன்று பார்வதி, இன்னொன்று கமருதீன். இந்த 2 பேரை சொல்லும்போது லிட்ரலாக வினோத் அவர்கள் டக்குன்னு எந்திரிச்சு ஒரு மாதிரி கீழெல்லாம் விழுந்து ஒரு மாதிரி பண்ணாருங்க. எந்திரிச்சு கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு மாதிரி நன்றி சொல்லும் விதமாக. அவர் எந்திரிச்ச உடனே எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பயங்கரமான கிளாப் அவங்க 2 பேருக்கும். இவ்வளோக்கு ரெட் கார்டு வாங்கிட்டு போன ஆட்கள் தான் அவங்க. ஆனாலையும் அவங்களுக்கு வந்து அந்த மரியாதையை கொடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ரிக்வஸ்ட்டாகவும் இருக்குது. நம்மளுடைய ரிக்வஸ்ட்டாகவும் அதுதான் இருக்குது. இது பிக் பாஸ் சீசன் அப்படின்றதோ இல்லை பிக் பாஸ் விளையாட்டு அப்படிங்கிறதோ ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இது வந்து வேறு மாதிரி ஒரு ஷோ கிடையாது. ஆக்சுவலி சொல்லப்போனால் ரியாலிட்டி ஷோவில் நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி ஷோ கிடையாது இது. இவ்வளோ பேட் இமேஜ் வந்து க்ரியேட் ஆகும் தெரியுமா? பார்வதியால் லிட்டரலாக இன்னும் 5 வருஷத்துக்கு வெளியே வர முடியாதுங்க. வெளியே வந்தாலும் கூட பெருசாக வந்து அவங்களுடைய லைஃப் அவங்க வாழ்ந்துக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் சோசியல் லைஃப்பில் அதுக்கப்புறம் இவங்க போஸ்ட் போடுறதோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது வீடியோஸ் பதிவு பண்ணுறதோ, இல்லை சினிமாக்களில் உள்ள நுழையிறதோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்கு க்ரியேட் ஆகிருக்கு. கமருதீனுக்காவது பரவாயில்ல, மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கமருதீன் முகத்தை காட்டுவாது ஆரம்பிச்சிருக்காரு. பட் பார்வதி இல்லையே. ஸோ அப்போது வந்து யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னென்னா, ரிவோக் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த ரெட் கார்டை. இன்னும் இந்த சீசனே அப்படி தான் இருந்துச்சு. எல்லாருமே வயலண்ட்டாக தான் வந்து இருந்தானுங்க. ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து இருந்திருக்கு இதுக்கு முன்னாடியே. அதை வந்து ரிவோக் பண்ணிவிட்டு திரும்பி உள்ளர கூப்பிட்டு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அதை ஆனர் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னும் இந்த சீசன் வந்து த்ரூ அவுட் த சீசன் ஓடுறதுக்கு காரணமே பார்வதி தான். கமருதீன் கூட நான் சொல்ல மாட்டேன், பார்வதி தான் காரணம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நானும் மாற்று கருத்து எப்பயும் வைக்க மாட்டேன். ஸோ அவங்களுக்கு அந்த ரிவோக் பண்ணிவிட்டு அந்த கார்டை கடைசியாக அவங்க லைஃப்பை சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? எவ்வளோ பெரிய கெட்ட பேர் தெரியுமா? முடிச்சு விட்டாங்க போங்க. இது வந்து விளையாட்டாக மட்டும் முடியாத மக்களே, இது வந்து லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆகிடும். ஓகே மக்களே, நீங்கள் லைவ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.